வெல்கம் டு கல்பனாவின் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான ஸ்நாக் பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸில் திடீர்னு விருந்தாளி வந்துட்டாலோ இல்லை ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணனாலும் டக்குன்னு ரெடி பண்ணி ரொம்ப சுவையாக பரிமாறிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி மாவு. இது கடையில் கிடைக்கிற அரிசி மாவு பேக்கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் அரைச்சும் எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப்பு உடைச்ச கடலை மாவு. இதையும் நான் மிக்சியில் தூள் பண்ணி ஜலிச்சு எடுத்திருக்கேன். கூடவே இந்த மாவுக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கெட்டியான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. குறைஞ்ச அளவு தண்ணி சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. எல்லா மாவும் சேர்ந்து வர அளவு தண்ணி சேர்த்தா போதும். முறுக்கு குழலில் ஸ்டார் வச்சு தட்டு போட்டுக்கோங்க. 1 ஸ்டாரோ இல்லை 3 ஸ்டாரோ இந்த மாதிரி எந்த வச்சுருக்கோ அந்த தட்டு போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இதுக்குள்ளே தேவையான அளவு போட்டுருங்க. இப்போது எண்ணெய் காஞ்சதும் அதில் நீங்கள் டைரெக்டாக அப்படியே பிழிஞ்சு விடலாம். நீங்கள் இதை வந்து கட் பண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே பிழிஞ்சிருங்க, அது தானே உடஞ்சி வந்துடும். அதுக்கு தான் நான் மாவை கெட்டியாக பிசைய சொன்னேன். நம்ம மாவு கெட்டியாக பேசும்போது நம்ம உடச்சி விட வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே தானாக உதிர்ந்து வரும். பாருங்கள் எப்படி பூ மாதிரி உதிர்ந்து வந்துடுது. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பபிள்ஸ்லாம் லேசாக அடங்கட்டும். நடுவில் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப செவக்கக்கூடாது. இந்த பபிள்ஸ்லாம் இந்த மாதிரி அடங்கினதும் எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு எண்ணெய் வடிகட்டியில் போட்டு எடுத்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான கிறிஸ்பியான அப்படி தொட்டா உடையிற பட்டர் முறுக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.